இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரிசார்ட்டுக்கு யார் யார் போனீங்க? அந்த பையனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக அந்த பையனை கொன்னீங்க? இன்ஸ்பெக்டர், இப்படி கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? முதல்ல எந்த ப்ரூஃபுமே இல்லாம எப்படி நீங்க பொன்னி தான் கொலை பண்ணான்னு சொல்றீங்க? பொன்னி என்னோட தங்கச்சி. இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அது அவளுக்கும் தெரியும். இப்படிலாம் ஏதாவது நடந்திருந்தா இவ முதல்ல என்கிட்ட தான் வந்து சொல்லிருப்பா. இந்த கொலைக்கும் என் தங்கச்சிக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. மேடம், அத நாங்க விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஏன் பெர்மிஷன் இல்லாம ஏன் வீட்ல இருக்கிற யாரையும் நீங்க விசாரிக்க முடியாது? மேடம், சம்பவம் நடந்தது ஒரு பப்ளிக் பிளேஸ்ல. அங்க உங்க தங்கச்சியும் இருந்திருக்காங்க. சோ இவங்களை விசாரிக்க வேண்டியது எங்க கடமை. இதுக்கு நீங்க ஒத்துழைச்சுதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம நாங்க வெறும் டவுட்ல தான் வந்தோம். ஆனா உங்க தங்கச்சியே அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படியா? அப்ப இருங்க, இப்பவே நான் மினிஸ்டர் கிட்ட பேசுறேன். ஹலோ. சார். ஆமாமா, இந்திராணி தான் பேசுறேன். இது என்னோட பர்சனல் நம்பர். ஒண்ணுல சார், போலீஸ் எங்க வீட்டுக்கு வந்து எந்த ப்ரூஃபுமே இல்லாம என் தங்கச்சியை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களே பேசுறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க சார், கொடுக்குறேன். மினிஸ்டர் லைன்ல இருக்காரு. சார். எஸ் சார். இல்ல இல்ல சார், அது வந்து ஓகே சார், ஓகே சார். இல்ல சார், இல்ல சார். சார் ஓகே சார், ஓகே சார். சாரி சார், சாரி சார். சாரி. என்ன, உங்களை கிளம்ப சொல்லிட்டாரா? அப்ப நீங்க கிளம்பலாம். இப்போ நாங்க போறோம். ஆனா இறந்து போன பையனும் சாதாரண ஆள் இல்ல. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ராஜமாணிக்கத்தோட பையன். நீங்க மினிஸ்டர் கிட்ட பேசினா அவர் சிஎம்டியே பேசுவார். இன்னும் 24 மணி நேரத்துல குற்றவாளியை கண்டுபிடிச்சாகணும். உங்க தங்கச்சி அந்த கொலையை பண்ணலன்னா பிரச்சனை இல்ல. ஆனா உங்க தங்கச்சி தான் அந்த கொலையை பண்ணிருந்தாங்கன்னா அப்புறம் யாராலையும் அவங்கள காப்பாற்ற முடியாது.